சின்ன மருமகள் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்குனா ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட இங்கே கட்சியோட தலைவி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்ச்செல்வியை நீங்கள் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நம்ம கட்சிக்கு கொஞ்சம் நல்ல பேரானா இருக்கும். அந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி மேலே நிறைய பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு வந்துட்டுருக்கு. நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் பண்ணிங்கன்னா நம்ம கட்சி மேலே கொஞ்சம் நம்பிக்கைனா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கட்சி தலைவி பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்கத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. ராஜாங்கத்துக்கிட்டே இங்கே சேதுக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிட்டு போயிடுறாங்க. சேதுக்கிட்ட சொன்னதுமே இங்கே அப்பாவும் ஓகே சொல்லிட்டால, அதுக்கு மேலே நான் இங்கே தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு நாங்கள் பத்திரமா போய் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே தமிழ்ச்செல்வியே என்கிட்ட கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா இங்கே கட்சி தலைவி வேறு இங்கே நம்மளை தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு எக்ஸாமுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சேதுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாலுமே இங்கே சாபத்திரியுமே நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது போல் அங்கே வலிக்கு கீழே விழுந்தபோது அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தை கிளஞ்சிரும்னு பார்த்தா அதுவும் நடக்கலை. இப்போ தமிழ்ச்செல்வியும் சேதும் ஒன்று சேர்ந்து வாழவே கூடாதுன்னு நினச்சா இங்கே அந்த கட்சி தலைவி வேறு இவங்கள தமிழ்ச்செல்வியும் சேதியும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு போயிடுவா போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரியும் தாமரையும் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்க இங்கே ஒரு சைடு ஈஸ்வரியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்ச்செல்விக்கு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரி யோசிச்சிருந்தாலுமே இங்கே நம்மளை எதுவுமே பண்ண விட மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா நமக்கு எதிராக தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டு இருக்க இங்கே சாபத்திரி என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் நம்ம தமிழ்ச்செல்வியை அவளை நீங்கள் போய் கூட்டிகிட்டு போயிட்டு எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணிவிட்டு அவளை நின்று நீங்கள் கூட்டிகிட்டு வரணுமா? நீங்கள் எங்கே அங்கே தமிழ்ச்செல்வி எங்கே அவளை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரி இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொன்னதும் ராஜாங்கம் பார்த்திங்கன்னா அங்கே யோசிச்சுக்கிட்டே கட்சி தலைவியே பார்த்திங்கன்னா சொன்னதும் நம்ம இந்த வேலையை நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. சாபுத்திரி நீ நான் தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணி கூட்டிகிட்டு வர வரையும் நீ எதுவுமே யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசாத. தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர பொறுப்பு எனக்கும் சேதுக்கும் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா கட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய கெட்ட பேர் வந்துருச்சு. நாங்கள் அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கட்சிக்கு ஒரு நல்ல பேர் வரணும்னா நாங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் இங்கே சாபுத்திரி கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே அப்பத்தாவுமே பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச காரியம் கூடிய சீக்கிரம் நிறைவேறுவோம் போல். ஏன்னா அங்கே கட்சி தலைவி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேவராக பார்த்திங்கன்னா அங்கே பேசிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம இதே சாக்கு வச்சு இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதியும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே பார்த்திங்கன்னா ஒரு சைடு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. இங்கே தமிழ்ச்செல்விக்கு பார்த்திங்கன்னா அங்கே அவங்களே பார்த்திங்கன்னா இது மாதிரி சொல்லிட்டு போனாங்க. நம்ம யார் கூட்டிகிட்டு போய் எக்ஸாம் எழுதுறதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் கடவுளாக பார்த்து இங்கே நம்மளை அங்கே கட்சி தலைவியே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இது மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ராஜாங்கம் மாமாவுமே பார்த்திங்கன்னா என்ன கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஒத்துக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சேதுவுமே பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்விக்கிட்ட போயிட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்காத. நான் எங்கள் அப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒத்துக்கிட்டேன். இல்லைனா நான் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே தமிழ்ச்செல்வி நீங்கள் பேசுகிறது மனசுக்குள்ளேருந்து பேசலை. நீங்கள் என் மேலே இருக்கிற அன்றைக்கி பொய் சொன்னதால் கோவத்தில் தான் நீங்கள் இது மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்ச்செல்வியுமே ரெடி ஆகிட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. உடனே பார்த்திங்கன்னா அங்கே ராஜாவுமே அங்கே தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடியாகி வெளியே வராங்க. உடனே இங்கே ப்ரெஸ்ஸு மீடியா ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்க. வந்ததுமே நீங்கள் உங்கள் மருமகளை எவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறீங்க, அதே மாதிரி நீங்கள் எல்லா குழந்தைங்களையும் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீடியா பர்சன் கேட்கவும் உடனே இங்கே ராஜாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இவளை படிக்க வைக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. அதே மாதிரி இங்கே தமிழ்ச்செல்வி நல்லா படித்து இங்கே டாக்டரானா இங்கே ஏழை குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமே பார்த்திங்கன்னா அங்கே மீடியா பர்சன்கிட்ட சொல்லவும் அங்கே மீடியா பர்சனுமே பார்த்திங்கன்னா இதை நோட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணதுமே இங்கே தமிழ்ச்செல்வியுமே பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று சொல்கிறாங்க, நான் படிக்கிறதுக்கு காரணமே ஏழை குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சேவை செய்யணும்னா அவங்க யாருமே பார்த்திங்கன்னா காசு கொடுத்து இங்கே
ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட்டு பார்க்கணும், எனக்கு அதுதான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி சொன்னதும் இங்கே மீடியா பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாகவும் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா பர்சன் கேட்கவும் அங்கே ராஜாந்துக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம கட்சிக்கு நல்ல ஒரு பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே தமிழ்ச்செல்வியுமே பார்த்திங்கன்னா ஒரு கார் கூட்டிகிட்டு வந்து இங்கே கார்லேயுமே பார்த்தீங்கன்னா சேது தூக்கி உட்கார வைக்கிறது, இங்கே வீடியோ பர்சனுமே பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணாலுமே ஒரு சைடு இங்கே அவங்க மருமகளையே பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்லா பார்த்துக்கும் போது இங்கே ஊர் குழந்தைங்களையும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவும் பார்த்துருப்பாரு. அவங்க கட்சியில் ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சியே கெட்ட கட்சி தான் சொல்லிட்டு யாரும் சொல்ல வேணாம். ஏன்னா அப்படி ஒரு சில பேர் கெட்டவங்க இருப்பாங்க, ஆனால் அதில் நல்லவங்களும் இருப்பாங்க. அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கே எல்லா கட்சி ஆளுங்கன்னு சொல்லிட்டு கெட்டவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீடியா பர்சனும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேட்டி கொடுத்து இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ட்விட்டரில் எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகுது. இதை எல்லாருமே பார்த்துட்டு இங்கே ராஜாங்கத்து மேலே ரொம்பவே பார்த்திங்கன்னா மரியாதையும் கட்சிக்கு ஒரு நல்ல பேரையும் பார்த்திங்கன்னா அங்கே ராஜாங்கம் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட்சி தலைவி பார்த்திங்கன்னா அங்கே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே டிவியில் பிரேக்கிங் நியூஸை கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்ச்செல்வியும் நல்லபடியாக பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரவும் இங்கே ராஜாங்கமும் இங்கே சேதுவுமே பார்த்திங்கன்னா அங்கே அவங்கள கூட்டிக்கிட்டு அங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வந்ததுமே தமிழ்ச்செல்வி நல்லா எக்ஸாம் எழுதுனாலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா கேட்கவும், அப்பத்தா இன்றைக்கி எல்லா கொஷினும் ஈஸியாக தான் வந்துச்சு, நான் நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே அப்பத்தா கிட்ட சொல்லுவோம். இதை கேட்ட சேதுவுமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக அவள் டாக்டர் ஆகிட்டா, அவள் வயிற்றில் வளர குழந்தை பார்த்திங்கன்னா நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமிக்கிட்ட அங்கே சேதுவுமே பார்த்திங்கன்னா வேண்டுறாரு மனசுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ராஜாவுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தமிழ்ச்செல்வி என்னதான் பொய் சொல்லியிருந்தாலுமே ஆனால் அவள் நல்ல மனசு யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவள் இங்கே எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா மோகனாகிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சாபத்திரியுமே பார்த்தீங்கன்னா அவள் அண்ணன் அவள் சுத்த பார்த்தீங்கன்னா எல்லாமே அவள் பொய் தான், எல்லாமே அவள் வாயை திறந்தாவே பொய் தான் சொல்லுவா, அவளெல்லாம் நீங்கள்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரி சொல்லவும் அங்கே ராஜாங்கத்துக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. உடனே சாபத்திரி, நீ எதுவுமே என்கிட்டலாம் பேசாத, உங்களை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், ஒருத்தர் நல்லா இருந்தால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதே, உடனே அவங்கள பற்றி எதனா ஒன்று தப்பாக சொல்கிறதுக்கே நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்களா, உங்களுக்கு வேறு வேலைன்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா அங்கே சாபத்திரியை திட்டுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவளை இப்போ தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்மளை இந்த வீட்டை விட்டு கூட துரத்திடுவாங்க போல். அங்கே தமிழ்ச்செல்வியை உள்ளே வந்துட்டானா நம்ம இந்த வீட்டிலே இருக்க முடியாது, நம்ம நினச்ச மாதிரி எப்படியுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரியும் இங்கே தாமரைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸ்வரியுமே அங்கே சாபத்திரி திட்டு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே ஈஸ்வரியை பாரதி நம்மளை திட்டிருந்த வச்சுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. ஆனால் அங்கே வெளியில் ஒரு கார் பார்க்கிங்கில் அவங்க தங்கிட்டு இருக்காங்க. அந்த அசிங்கம் இல்லாமல் கூட நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாவுமே பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக நம்ம கட்சிக்கு ஒரு நல்ல பேர் வந்துருச்சு, நம்ம இதுக்கு மேலே நம்ம கட்சியை எந்த ஒரு மரியாதை குறைவாக நம்ம நடந்துக்கக்கூடாது, அதே மாதிரி நம்ம கட்சியில் யார் ஊழல் பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை விட்டே நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா அங்கே கட்சி தலைவிக்கிட்ட ஃபோன் பண்ணி அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க அமைச்சரை, நீங்கள் சொல்கிற மாதிரியே நடத்திடலாம், நான் சொன்னதை விட நீங்கள் டபுள் மடங்கு நம்ம கட்சிக்கு நல்ல பேரே கொண்டு வந்துட்டீங்க. அதே மாதிரி அங்கே தமிழ்ச்செல்வி பேசுனதுனால ஒன்றுமே பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் முன்னாடி நம்மளுக்கு நல்ல ஒரு பேர் வந்துருச்சு, நம்ம இதுக்கு மேலே எந்த ஒரு மரியாதை குறைச்சலாக நம்ம நடந்து வைக்கக்கூடாது, நம்ம கட்சியில் யார் இது மாதிரி ஒரு தப்பாக செய்கிறாங்களோ அந்த கட்சியிலேருந்தே அந்த பதவியிலேருந்தே நம்ம அவங்கள நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சி தலைவியுமே பார்த்திங்கன்னா அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக அவங்க பேசிட்டு கட் பண்ணுவோம். உடனே இங்கே சன்னியாசி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எவ்வளவோ பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இங்கே உக்காந்துட்டு இருந்தோம், ஒரே நாளில் நம்ம கட்சிக்கு நல்ல பேர் வந்துருச்சு, நம்ம இதுக்கு மேலே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. சன்னியாசி சொன்னதை இங்கே ராஜாங்கமும், ஆமாம் சன்னியாசி, நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபமாகவும் ரொம்பவே வருத்தமாகவும் உக்காந்துட்டு இருந்தேன், ஆனால் நம்ம இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே மக்களுக்கு தெரிஞ்சு மக்கள் பாவம் அங்கே அவங்க ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சா அவங்க எல்லாருமே தப்பாக தான் நினைப்பாங்க, ஆனால் நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சா அவங்களுமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாவுமே பார்த்தீங்கன்னா சன்னியாசிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மோகனாவுமே பார்த்தீங்கன்னா, ஏங்க நீங்கள் வெளியில் போயிட்டு இருந்திருக்கீங்க, ரொம்பவே களைப்பாக இருப்பீங்க, ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா சொல்லிட்டாங்க வந்து கிளம்பிடுறாங்க. உடனே எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாங்க தமிழ்ச்செல்வி ஒரு நல்ல மனசு தான் இதுக்கெல்லாம் காரணம். உங்களுக்கு ஒரு கட்சிக்கு ஒரு நல்ல பேர் வருதுன்னா இதுக்கு யாரெல்லாம் காரணம்? தமிழ்ச்செல்வி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அம்மா நீங்கள் தமிழ்ச்செல்வியோட புராணத்தை நீங்கள் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. தமிழ்ச்செல்வியை பற்றி இங்கே ராஜாங்க அவங்களுக்கே தெரியும். நீ சொல்லி தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீ பேசாமல் கப்புன்னு உக்காந்துட்டு இருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரி சாபத்திரி சொன்னதை கேட்டுக்கிட்டு இங்கே சன்னியாசிமே பற்றினா என்ன சொல்கிறாங்கன்னா, சாபத்திரி நீ கப்புன்னு இருக்கியா? அங்கே தமிழ்ச்செல்வியால் தான் நம்ம கட்சிக்கு ஒரு நல்ல பேர் வந்துச்சு. அவள் இது மாதிரி ஒரு விஷயத்த அவள் பேசலைன்னா நம்ம கட்சிக்கு ஒரு நல்ல பேர் வந்திருக்குமா? அவள் இது மாதிரி ஒரு படித்து நல்ல ஒரு மார்க் எடுத்து அவ்வளோ ஒரு அழகாக அந்த மீடியா பர்சன்கிட்ட அவள் பேசுனதை நீ பார்த்தல. நீ எதனா ஒன்று பண்ணியிருக்கியா? அவள் அவ்வளோ படித்து மார்க் எடுத்துமே எவ்வளோ ஒரு டீசெண்டாக அங்கே ஒரு மீடியா பர்சன்கிட்ட பேசிட்டான். அந்த ஒரு வார்த்தையில் இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி மேலே இருந்த ஒரு கெட்ட பேர் அப்பவே போடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசி சாபத்திரி கிட்ட சொல்லுவோம். சாபத்திரி இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்போ என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.